தமிழ்நாடு மக்களும் கெமிஸ்ட்ரி லேப் கிடையாது, ஜுவாலஜி லேப் கிடையாது, பிசிக்ஸ் லேப் கிடையாது. நீங்க வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஒரு எளிய ஜுவாலஜி சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சீங்கன்னா தெரியும். ஒரு எளிய வந்து இன்ஜெக்ஷன் போட்டு அந்த குளோரோஃபார்ம் போட்டு அது மயக்கம் வருதா இல்லையா, அதை டைசெக்ட் பண்ணி ஆபரேஷன் பண்றதுக்கு தமிழ்நாடு இஸ் நாட் அ சயின்ஸ் லேப். It is a political sensitive state. Politically sensitive state. நம்ம வந்து ஒரு பெரிய மகா வலிமை கொண்ட பாஜக என்னும் இந்துத்துவா வலதுசாரி சங் பரிவார் ஆட்சியை எதிர்த்து தமிழ்நாட்டில் மக்கள் போராடிக்கிட்டு இருக்கார்கள். சோ அப்படி இருக்கும் பட்சத்துல சும்மா விஷி வாஷி ப்ளோ ஹாட் ப்ளோ கோல்ட் அப்படின்வாங்க, கொஞ்சம் அப்படி பேசுறது, கொஞ்சம் அப்படி திட்டுறது, இதெல்லாம் வந்து பொலிட்டிக்கல் அரேனால பொலிட்டிக்கல் ஃபீல்டுல எடுபடாது. விஜய் நல்லா வரட்டும், நல்லா எலெக்ஷன்ல நிக்கட்டும். சினிமால அவர் பெரிய, எல்லாரும் பேசுறவங்க எல்லாரும் ஒரு பெரிய நடிகர், உச்சபட்ச நடிகர், அவருக்கு தெரியாதா? அவர் பெரிய ஆளாவே இருக்கட்டும். அவர் எஸ் ஏ சந்திரசேகர் ஸ்கிரிப்ட் கொடுக்கலனா, மத்த யாரும் டைரக்டர் எஸ் ஏ சூர்யா ஸ்கிரிப்ட் கொடுக்கலனா, விஜய் என்ற நபர் நோபடி. அதெல்லாம் கீப்பிங் தட் அசைட், ஏஆர் முருகதாஸ் இந்த மாதிரி டைரக்டர்ஸோட பிரெயின் சைல்ட் தான் விஜய். சோ விஜய் நல்ல நடிகர், மாற்று கருத்து இல்ல. ஆனா பாலிடிக்ஸ் இஸ் டோட்டலி டிஃபரண்ட் பால் கேம், டிஃபரண்ட் கேம். சோ விஜய்க்கு வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கு தமிழ்நாட்டில் இருக்க நாங்கெல்லாம் வாக்காளர்கள்லாம் எலியோ பூனையோ முயலோ கிடையாது. நாங்கள் எல்லாம் மனிதர்கள், உணர்வுகளும் உணர்ச்சிகளும் எண்ணங்களும் சுய சிந்தனையும் சுயமரியாதையும் கொண்ட வாக்காளர் பெருமக்கள் தமிழ்நாட்டில் இருப்பார்கள். சோ விஜய் பேசுவது, விஜய் சொல்லுவதெல்லாம் அப்படியே சினிமாட்டிக்கா, அப்படியே பஞ்ச் டயலாக்லாம் மயங்கி அப்படியே வந்து ஏற்றுக்கொள்வதற்கு தமிழ்நாட்டு மக்கள் தயாராக இன்று இல்லை. மேபி 10-15 வருஷம் அவர் எலெக்ஷன் நின்று போராடி வரும்போது அவர் முதலமைச்சர் ஆவதுக்கான வாய்ப்பு இருக்கு. டெஃபினெட்லி நாட் இன் தி நியர் ஃபியூச்சர். ஒரு 10 வருஷத்துக்கு விஜய்க்கு வாய்ப்பே இல்லை. நல்லது சார், நல்லது.